மீரா, நான் சொல்றது கேளு மீரா. என்ன ஆச்சு மீரா? நீ ஏன் அண்ணன் கூட ஸ்கூலுக்கு போகல? அவன் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? ஆமா, சண்டை தான். அப்புறம் நான் அவர் கூட ரொம்ப பெரிய அப்புறம் என்கிட்ட உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நிறைய நேரம் இல்ல. நான் ஸ்கூலுக்கு வேற போகணும், லேட் ஆயிட்டு இருக்கு. சரி சரி, சண்டை எதுவும் போடாம நல்லா இருங்க. மீரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இன்னும் எவ்வளவு நேரம் என் மேல கோவமா இருப்ப? பாரு, ஊர்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீரா, மீரா, நான் சொல்றது கேளு மீரா. மீரா, நெல்லு மீரா. மீரா, கொஞ்சம் நெல்லு மீரா. என்னாச்சு ரன்வீர்க்கண்ணா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டையா? இல்ல சித்தப்பா, சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏன் மீரா கோவமா இருக்கா? சண்டை தான் நடந்துச்சு. அப்புறம் நான் அவர் மேல கோவமாவும் இருக்கேன், அப்புறம் பேசவும் போறது இல்ல. மீரா, என்னதான் சண்டையோ? மீரா, நான் சொல்றது கேளு மீரா. ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்னாச்சு கண்ணா? ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல சித்தி, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நினைக்கிறேன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போல இருக்கு. சித்தப்பா, உங்களுக்கு தெரியுமா ரன்வீருக்கும் மீராக்கும் சண்டை அடிச்சான். மீரா, மீரா, நெல்லு மீரா. மீரா, நான் சொல்றது கேளு. ஏன் இவ்வளவு கோவப்படுற? மீரா, மீரா, நான் சொல்றது கேளு மீரா. மீரா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க மீரா? மீரா, மீரா, நெல்ல மீரா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீ கோவமா இருப்ப? இப்படிதான் என்கிட்ட சண்டை போடுவியா? யாராவது இந்த மாதிரி அவங்க அண்ணா கிட்ட பேசாம கிளாஸ் ரூமுக்கு போவாங்களா என்ன? ஓய் மீரா, என்னாச்சு? நீ கரண்ட் கம்பத்துல ஏறி நின்னியா என்ன? உன் முடிய பாரு, என்னமோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. பேசாத. உன் வாயை மூடி வச்சுக்கோ. ஒருவேளை மூடி வச்சுக்கலன்னா என் தலையில நான் மறைச்சு வச்சிருக்க பேன் எல்லாத்தையுமே உன்னோட வாய்க்குள்ள போக விட்டுருவேன். நீ கிளம்புறியா இல்லைன்னா அவுத்து விட்டுட்டுமா? மீரா, நான் சொல்றது கேளு மீரா. அட, என்னாச்சு இதுக்கு திடீர்னு? நீங்க நகருங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல நானே பாத்துக்கிறேன்.